Hi guys, welcome to Gajanli channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா ஒரு bootable பென்ட்ரைவை எப்படி உருவாக்கி கொடுக்குறது உங்களோட டெஸ்க்டாப்ல அல்லது உங்களோட விண்டோஸ் கம்ப்யூட்டர்ஸ்ல எப்படி ஒரு பென்ட்ரைவரை போட்டு ஒரு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி எப்படி உங்களுக்கு பூட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் இதில் பூட் பண்ணி காமிக்க மாட்டேன். இந்த பென்ட்ரைவரை எப்படி அந்த ஓஎஸ் போடுற அளவுக்கு செட்டப் பண்ணிக்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுக்கும். ஆகவே இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் நியூவாக இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் செய்கிற எல்லா வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும். ஓகே, நீங்கள் ஸ்டார்ட்டோட ஆரை கிளிக் பண்ணிங்கன்னா சிஎம்பி ரன் ஆகிட்டு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் டிஸ்க் பார்ட்னு டைப் பண்ணுங்கள். டிஸ்க் பார்ட்னு டைப் பண்ணுங்க, மறந்துடாங்க. டிஸ்க் பார்ட்னு டைப் பண்ணி என்ட்ரு அழுத்தினோடனே உங்களுக்கு ஒரு பாக்ஸ் ஒன்று ஆகும். அந்த பாக்ஸில் எஸ்ன்னு கொடுத்து உங்களோட பென்ட்ரைவரை இன்செர்ட் பண்ணிக்கோங்க. முதலாவது பென்ட்ரைவரை இன்செர்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் கமாண்ட்ஸ் வேலை செய்யும். மறந்துடாங்க, கமாண்ட்ஸ் வேலை செய்யறதுக்கு பென்ட்ரைவரை கனெக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் டிஸ்க் பார்ட்னு டைப் பண்ணோன்னே அந்த பாக்ஸ் ஒன்று ஆன் ஆகும். அதில் எஸ்ன்னு கொடுத்தோன்னா இன்னொரு கமாண்ட் பாக்ஸ் ஒன்று இருக்கும். அதை நான் இருங்க ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த ஜூம் பண்ணி பார்த்துக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் டிஸ்க்குன்னு அடிக்கணும். டிஸ்க்குன்னு அடிக்கணும், மறந்துடாங்க. டிஸ்க்குன்னு அடிக்கணும், மறந்துடாங்க. அதில் உங்களோட பென்ட்ரைவர் எத்தனை ஆகுதுங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் சிலெக்ட் டிஸ்க், அதில் என்னோட ரெண்டாவது தான் என்னோட யூஎஸ்பி, அதனால நான் ரெண்டாவது கொடுத்துக்கிறேன். சிலெக்ட் டிஸ்க் 2. அப்புறம் அந்த டிஸ்க்கு செலக்ட்னு ஒரு மெசேஜ் ஒன்று வரும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும்னா க்ளீன்னு கொடுங்க. க்ளீன், மறந்துடாங்க, க்ளீன்னு கொடுங்க. க்ளீன் கொடுத்தோன்னா க்ளீன் ஆயிடுச்சுன்னு ஒரு மெசேஜ் வந்திருக்கும். அந்த மெசேஜ் வந்திருக்கான்னு உங்கள்கிட்ட செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் அடிக்க வேண்டியது கிரியேட் பார்ட்டிஷன் பிரைமரிங்கிறது தான் நீங்கள் கட்டாயமாக டைப் பண்ணணும். மறந்துடாங்க, கிரியேட் பார்ட்டிஷன் பிரைமரிங்கிறது தான் நீங்கள் டைப் பண்ணணும். கிரியேட் பார்ட்டிஷன் பிரைமரி அப்படிங்கிறத நீங்கள் என்டர் பண்ணணும் கமாண்டில். இதை ப்ராப்பராக செஞ்சீங்கன்னா மறந்துடாங்க, எந்த கமெண்ட்டையும் பிழையா எடுக்கிறாங்க. எந்த கமெண்ட்டையும் பிழையா எடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகாது, மறந்துடாங்க. ஒரு எழுத்து பிழையாக இருந்தாலும் வேலை செய்யாது. அதுக்கப்புறம் அது உருவாயிருச்சுன்னு ஒரு மெசேஜ் ஒன்று இருக்கும். செக் பண்ணிக்கிங்கன்னா உருவாயிருச்சுங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடிக்க வேண்டியது சிலெக்ட் பார்ட்டிஷன் 1. இதில் எந்தவித மாற்றமும் ஏற்படக்கூடாது. பார்ட்டிஷன் 1 மட்டும்தான் நீங்கள் கொடுக்கணும். 2, 3லாம் அடிச்சிடாங்க, மறந்துடாங்க. பார்ட்டிஷன் 1 அப்படிங்கிறத மட்டும்தான் நீங்கள் அடிக்கணும். அதுக்கப்புறம் அடிச்சுக்கிறேன் பார்ட்டிஷன் 1. அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டியது அந்த பார்ட்டிஷன் வந்து கிரியேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத மெசேஜை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடிக்க வேண்டியது ஆக்டிவேட்டுங்கிறத நீங்கள் டைப் பண்ணணும். ஆக்டிவேட் அப்படிங்கிறத டைப் பண்ணணும். ஆக்டிவேட் பண்ணோன்னா ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு ஒரு மெசேஜ் வந்துருக்கும். அதுக்கப்புறம் நான் எக்ஸிட் இல்லாமல் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு பென்ட்ரைவரை நான் கலட்டிக்கிறேன். பெஸ்ட்டாக கழட்டிட்டு மறுபடியும் செட் பண்ணோன்னே நீங்கள் இப்படி தான் உங்களோட பென்ட்ரைவர் காமிக்கும். அதை கலட்டிட்டு இன்னொரு டிப் இன்செர்ட் பண்ணுங்க, மறந்துடாங்க. கலட்டிட்டு இன்னொரு டிப் இன்செர்ட் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காக ஃபார்மேட்னு ஒரு ஃபைல் ஒன்று வரும். அந்த ஃபார்மேட் ஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணி ஃபார்மேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பென்ட்ரைவரை எந்த வித சேஞ்சஸும் ஃபார்மேட் மட்டும்தான் பண்ணணும். ஃபார்மேட் பண்ணிக்கணும். அப்புறம் ஃபார்மேட் சக்ஸஸ்ஃபுல் வரும். ஃபார்மேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கம்ப்ளீட்னு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளுக்கு இன்னைக்கான வீடியோ. உங்களுக்கு பென்ட்ரைவர் சூட்டபிள் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓஎஸில் இருக்க சிடியில் இருக்க இல்லாட்டி எதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா அந்த இதை ஃபைலை உள்ளுக்கு இருக்கிறத பேஸ்ட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் ரெடி ஆயிரும். ஓகே, இன்னைக்கு வீடியோ அவ்வளோ தான். ஓகே, பாய்.